அனைவருக்கும் வணக்கம். நாம் சில பதிவுகளாக பல கடன்களை பற்றி பேசி வருகிறோம். இன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடன்களை பற்றி பார்ப்போம். முதலாவதாக, நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தைகளுக்கு அவர்கள் இறுதி காலம் வரை நல்ல முறையில் மரியாதையோடு அனைத்து வசதிகளும் செய்து அவர்களை பாதுகாத்து தர வேண்டும். இரண்டாவதாக, நம்மை இரவு பகல் என்று பாராமல் பல கஷ்டங்களுக்கு இடையே நம்மை நல்ல முறையில் ஆளாக்கிய நம் பெற்றோர்களை நாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதில் சங்கடப்படாமல், அது பொருள் உதவியோ உடல் உதவியோ எதுவாக இருந்தாலும் பணம் போன்ற பல விஷயங்களில் கணக்கு பார்க்காமல் அவர்களை தேவையான விஷயங்களை செய்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். மூன்றாவதாக, நம்மை பெற்ற தாய் தந்தைகள் வசதியானவரோ வசதியற்றவரோ நல்லவரோ கெட்டவரோ என்று பார்க்காமல் நம்மை பெற்ற தெய்வங்கள் நம் தாய் தந்தை என்ற உணர்வோடு அவர்களை நல்ல முறையில் கவனித்து மரியாதை செலுத்தி அவர்கள் இறுதி காலம் வரை அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம் கடனாகும். நான்காவது, மிக முக்கியமான கடனாக, பெற்றோர்கள் தங்களுடைய இறுதி கட்டத்தை அடைந்த பிறகு பிள்ளைகள் ஊரில் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் உடனடியாக வந்து உடன் இருந்து அந்த இறுதி கட்டத்தை நல்ல முறையில் வழிநடத்தி அந்த பெற்றோர்களை நாம் இறைவனடி சேர்க்க வேண்டும். ஐந்தாவதாக, அவர்கள் நம் நினைவில் வாழ்ந்தாலும் மாதந்தோறும் வரும் அமாவாசை போன்ற நாட்களில் அவர்கள் வீட்டில் பூஜை செய்து பிறகு ஏழைகளுக்கு முடிந்தால் தானம் செய்யலாம். மேற்கண்ட கடன்களை சரியாக பிள்ளைகள் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் அந்த தலைமுறை மிகப்பெரிய வெற்றியை அடையும். காரணம், இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்தது தாய் தந்தை மட்டுமே. பிரபஞ்சம் அதை தான் சொல்கிறது. எந்த பிள்ளைகள் தாய் தந்தையை நல்ல முறையில் வழிநடத்தி அவர்கள் வாழ்ந்தபோது அவரை கவனித்து கொண்டு அவர் மறைந்த பிறகு அவர் நினைவோடு அவருடைய அறிவுரைகளை கேட்டு நல்ல முறையில் வாழ்க்கை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் நல்லதே செய்யும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். பெற்றோர்களை போற்றுவோம், பாதுகாப்போம். இதுவே பிள்ளைகளின் கடன்கள் என்று சொல்லி நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.